2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു? 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm of சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய செய்திகளும் எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அறிவதிலே எங்களுக்கு சந்தோஷம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய சாட்சியங்களை எல்லாம் எங்களை தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள சுவிசேஷத்தை நாள்தோறும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமாக இருக்கும். மாணவர்களே, கடந்த வாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்தோம். அந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வரலாறு சொல்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாகிய தாவீதின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி, ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்கிறது என்று சொல்லி போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆபிரகாமினுடைய சந்ததி ஈசாக்கு மட்டுமல்ல, ஆமென், மெய்யாகவே பரலோக வரலாறு பிரகாரமாக ஆபிரகாமினுடைய சந்ததி கர்த்தராகிய இயேசுவானவர் என்று கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும், அது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஞானஸ்நானம் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தரித்திருக்கிறோம் என்று சொல்லியும் நாம் பொறித்தோம். அப்பொழுது கிரேக்கேன் என்றோ யூதன்
சுதந்திரனென்றோ அடிமையென்றோ சுயாதீனனென்றோ ஆணென்றோ பெண்ணென்றோ என்றதான வித்தியாசம் இல்லாமல் சகல நபர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்றதான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். அதனால் வார்த்தை என்ன சொல்கிறது நம்மளை பார்த்து, இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக நாம் இருந்தோமானால் நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியும் ஆமென் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஒரு விஷயம் புரிய வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல ஆபிரகாமினுடைய சந்ததி, இயேசு கிறிஸ்து முகாந்தரமாக என்னை கேட்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளும் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் புரிய வருகிறது. மெய்யாகவே ஆபிரகாமினுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து தான். அப்பொழுது நம் பழைய உடன்படிக்கையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய வம்ச வரலாறு பிரகாரமான சந்ததியாகிய ஈசாக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பார்ப்போமானால் அது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஆமென் அவருடைய நிழலாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நிழலாக இருக்கிற ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் ஆமென் சீக்கிரமாக தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆயத்தமாயிருங்க. வசனம் இவ்விதமாக சொல்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, முதிர் வயதா இருக்கும் பொழுதும் கர்த்தர் ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் ஆபிரகாம் இவ்வளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? ஏன் ஆபிரகாமோட வாழ்க்கையை பார்த்தால் ராஜாக்கள் அற்புதப்படுகிற அளவுக்கு ஆமென் கர்த்தர் இவ்வளவுக்கு அதிகமான செல்வத்தினால எல்லா நன்மைகளினாலேயும் ஆமென் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்னவென்று கேட்டால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய சித்த பிரகாரமே சுவடு வைக்கிற ஒரு மனுஷனாக ஆபிரகாம் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது போல ஆமென் நமக்கு பலப்போதும் தெரியும் கர்த்தருடைய சித்தம் இதுதான், கர்த்தருடைய வழி இதுவே என்று சொல்லி. ஆனால் பலபோதும் நம்முடைய சுய சித்தம், சுய ஆசைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றவர்கள், உடையவர்களுடைய ஆசையை நம்ம முன்னிட்டு கண்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக நாம் பல நேரத்திலையும் செயல்படுகிறோம். ஆனால் இப்படி கர்த்தருடைய சித்த பிரகாரமாக நடக்கிற, கர்த்தருடைய சித்த பிரகாரமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிற ஆபிரகாம் முதிர் வயதானவனாக இருந்தும் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வருவதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆமென் முதிர் வயதானாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஆமென் ஆசீர்வாதம், அதுதான் மெய்யாகவே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு முழு மனதோடு நம்ப முடியும், நான் முதிர் வயதிலேயுமே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாக கர்த்தரானவர் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை தான் என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து விடுங்க. ஏசப்பா, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தத்தில் மட்டும் மூவ் பண்ணுகிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் கேட்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, அடுத்ததாக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் முதிர்ந்தவனும் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, அப்போ ஆபிரகாம் முதிர் வயதாய் கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்திருந்த போது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஆமென் தனக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய தன் வீட்டில் முதிர் வயதாகிய ஒரு நபர், அந்த நபரை நோக்கி
ஒரு வேலையை அந்த நபரிடத்திலே ஒப்புவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யார் இந்த நபர் என்று சொல்லி பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருகிறது. 15வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எலெயாசர் என்றதான நபர் தான் இப்படி தனக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் இருக்கிற அந்த முதிர் வயதான மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எலெயாசர் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் God is help, கர்த்தரே உதவியாயிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த எலெயாசர் இடத்திலே ஆபிரகாம் வேண்டிக் கொள்கிற காரியம் என்ன என்று கேட்டால், நான் குடியிருக்கிற கனானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண்ணை கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்க உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்த்து வரும்படியாக எலெயாசர் என்னதான தன்னுடைய ஊழியக்காரனை இப்படி ஒரு காரியம் சொல்லி அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே இந்த ஆபிரகாம் நம்முடைய பரலோக தகப்பனுக்கு ஒப்பாக இருக்கிறது. எல்லாவற்றிலையும் செல்வந்தராகிய, எல்லாவற்றிலையும் ஐஸ்வர்யவானாகிய நம்முடைய பரலோக தகப்பன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பவருக்கு உத்தமையாய தன்னுடைய சொந்த இனத்தை சார்ந்ததான ஒரு பெண்ணை தேடி வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னும் எலெயாசரை அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை என்னவென்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாளியா இருக்கிற சபையை ஆயத்தப்படுத்தி பிதாவானவர் அனுப்பின அந்த வேலையை முடித்து ஈசாக்கு என்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சபையை மெய்யாக நிறுத்த வைப்பதுதான் எலெயாசர் என்ற பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பாருங்க, எலெயாசர் என்ற பெயருக்கு அர்த்தம் God is help, கர்த்தரே சகாயம். இதுதான் நம்மை பார்த்தும் இயேசுவானவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு தேற்றரவாளனே, பாராக்ளீட்டஸ். அந்த பாராக்ளீட்டஸ் என்றதான அந்த கிரேக்கைய மொழிக்கு ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஹெல்பர், உதவி செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த நாளில் சொல்ல முடியும், ஆவியானவர் என் உதவியாளராக இருக்கிறார், ஆவியானவர் கிறிஸ்துவோடு நெருங்கும்படிக்க கிறிஸ்துவிடத்தில் என்னை சேர்க்கும்படிக்க எனக்கு உதவியாளராக இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு இந்த நாளில் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆபிரகாம் சொல்கிற விஷயம் என்ன? உலகத்தில் அநேகம் பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீ என்னுடைய சொந்த இனத்துக்கு போய், சொந்த தேசத்திற்கு போய் அங்கே இருந்த என்னுடைய குமாரனுக்கு ஒரு மனைவியை ஆயத்தம் பண்ணி வர வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, இது போலவே உலகத்தில் அநேகம் அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தமக்காக ஒரு மணவாளியை தம்முடைய குமாரனுக்காக, கர்த்தர் தம்முடைய குமாரனுக்காக ஒரு மணவாளியை தேடும் பொழுது தேவர் ராஜ்யத்தில் இருக்கிற, தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாயிருக்கிற நம்மையே தான் அவருக்கு மணவாளிகளாக ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க வெறுமையாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தேவைக்கு மாத்திரம் வருகிற ஒரு நபராக இருந்தால் ஒருபோதும் மணவாளி என்றதான பதவிக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியம் நடக்கணும் என்பதற்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகாமையில் வந்தால் ஒருபோதும் அவருடைய உத்தம மணவாட்டி என்றதான ஸ்தானத்திற்கு உங்களால நின்று கொள்ள முடிவதில்லை. அவருடைய சொந்த இனம், சொந்த தேசம், அதிலே உட்பட்ட நபராக நீங்க இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? சொந்த தேசம் என்று சொன்னால் தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. எவ்விதமாக ஒருவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள வருகிறான்? வசனம் சொல்கிறது, அந்த காலத்தில் நின்று நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்தவருடைய நற்குணங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருளின் ராஜ்யத்தில் நின்று, உலகத்தில் நின்று நாம் மெய்யாகவே அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாய் இருக்கிற இந்த தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக
பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஹalleluya. அப்ப பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஆகிய சொந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிற நம்மை, அது மட்டுமல்ல ஆமென், சொந்த இனம் அப்படி என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தான் அவர் பிள்ளைகள் என்று சொல்லி சொந்த இனத்திலே எண்ணுகிறார். ஹalleluya. அப்படி இருக்கிற நம்மை தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய மணவாளியாக மாறும்படிக்கு ஆமென் பிதாவானவர் ஆவியானவர் வழியாக அழைக்கிறார். ஹalleluya. தொடர்ந்துள்ள சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆமென் இந்த எலியாசர் ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆமென், அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் ஆமென் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். ஹalleluya. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாத படிக்க எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பாருங்க, அப்போ எலியாசருடைய ஒரு கேள்வி இதுதான். ஆமென், அந்த பெண்ணுக்கு இம்மைக்குரிய ஆமென் தான் இருக்கிற தேசத்தை விட்டு வர மனதில்லாத இருந்தால் ஆமென் ஈசாக்கு என்றதான் அந்த குமாரனை அந்த பெண் இருக்கிற தேசத்திற்கு ஆமென் கொண்டு போக முடியுமா என்று சொல்லி கேட்கிறது. பாருங்க, ஆமென் நமக்கும் பல நேரத்துல அவருடைய மனவாளி ஆகணும்னு ஆசை எல்லாம் தான் இருக்கும். ஆனா இந்த உலகம், உலக இன்பங்கள், உலக ஆசைகள், உலக இஷ்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இதையெல்லாம் விட்டு வர ஆமென் ஒரு மனதில்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமென் இங்க இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கிற நிலைமையில இயேசு இறங்கி எனக்கு எல்லாம் செய்து தந்தார், அவர் இந்த காரியங்களில் எல்லாம் என்னோடு கூட இருந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, ஆமென் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்றதான தகப்பன் தன்னுடைய தாசனா இருக்கிற எலியாசரை எச்சரிப்பது என்னது, ஆமென் நீ ஒருபோதும் என் மகனை அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக கூடாது என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒரே தரம் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மாம்ச சரீர சாயலாக வந்தது எதற்கு என்று தெரியுமா? ஆமென் உலகத்துக்குட்பட்டவர்களாயிருந்த நம்மை உலகத்தில் நின்று வேர் பிரித்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கும்படியாகத்தான். ஹalleluya. இனி நாம் உலகத்தை சார்ந்தவராக இருந்தால் ஒருபோதும் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு நமக்காக இறங்கி வரப்போவதில்லை. மாறாக நம்மை தான் அவருடைய மகிமைக்கு ஏற்றபடியாக, அவருடைய கனத்துக்கு ஏற்றபடியாக, அவருடைய ராஜ்யத்தில் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த அழைப்பை கேட்ட யாரெல்லாம் ஒரு உத்தம மணவாளியாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இதுவரை காணாததான தேவ மகிமையே, கிறிஸ்துவனுடைய அதே நிறைவை தான் இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காண போகிறீர்கள். ஹalleluya. தொடர்ந்துள்ள வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆமென் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி. ஹalleluya. அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு எவ்வளவு நல்ல ஒரு உறுதி. ஆமென் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்த வானத்துக்கு ஆமென் உடையவராயிருக்கிற ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி. ஆபிரகாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஹalleluya. அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய குமாரனுக்கு ஒரு மனைவியை ஆயத்தம் பண்ண கர்த்தர் உனக்கு முன்பாக தன்னுடைய தூதனை அனுப்புவார் என்று சொல்லி. ஹalleluya. அன்பானவர்களே, எலியாசரை பார்த்து இந்த வசனம் சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆமென் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் நமக்காக அனுப்பின தம்முடைய தூதனே அந்த எலியாசர் தாங்க, பரிசுத்த ஆவியானவர் தாங்க. எதற்காக? நம்மை அவருடைய மணவாளியாக ஆயத்தப்படுத்தும்படியாக. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பிதாவாகிய தேவனுடைய இதய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடிகிறது? ஹalleluya. நாம் ஏதோ தேவைகளுக்காக இயேசுவின் இடத்தில் வந்து ஆமென் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நம்முடைய சித்தத்திற்கு ஏற்றதான ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும்படியாக அல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது. அதற்கு மாறாக என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவருக்கு பெரிதான ஒரு திட்டம் இருக்கிறது. தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் மணவாளியாக மாறும்படியான ஒரு தெய்வீக திட்டம். ஹalleluya. ஆனால் ஒன்று மட்டும்,
அமேன் நீங்க எப்பொழுது அமேன் ஹalleluya எலியாசரா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அமேன் அந்த அந்த வேண்டுதலை அந்த ஆசையை புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் அமேன் அந்த சித்தத்திற்கு ஏற்றபடியாக நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஹalleluya அதுதான் நம்ம தொடர்ந்துள்ள வசனத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன நடக்கிறது? அமேன் ஹalleluya அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அமேன் தன் கையை தன் எஜமான் ஆகிய ஆபிரகாமினுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஹalleluya பாருங்க, ஒரு ஆணையோடு கூடிதான் அமேன் இந்த எலியாசர் புறப்பட்டு போகிறான். இது போல அன்பானவர்களே, பரலோக தேவனுடைய ஒரு பெரியதான திட்டம். அமேன் ஹalleluya நான் உம்முடைய மகனுக்காக ஒரு பெண்ணை ஆயத்தம் பண்ணி வருவேன் என்றுதான் ஒரு ஆணையோடு கூட எலியாசர் புறப்பட்டது போலவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தெய்வீக திட்டத்தோடு கூட ஒரு மணவாளியை கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவே அமேன் நம்முடைய இடத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் மெய்யாகவே சபை என்றதான தன்னுடைய மணவாளியை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து என்றதான மணவாளருடைய அருகாமையில் சேர்க்கும்படியான ஒரு பெரிய வேலையோடு கூடியவராயிருக்கிறார். ஹalleluya ஆனால் எத்தனை பேருக்கு இந்த பரலோக திட்டம் புரிய வருகிறது? அது புரிந்தால் மட்டும்தான் அன்பானவர்களே நாம் நிச்சயமாக ஆவியானவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானனுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானனுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் அமேன் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து என்று சொல்லி அமேன் நம்ம பார்க்கிறோம். ஹalleluya பாருங்க, அப்போ இந்த எலியாசர் என்றதான இந்த ஊழியக்காரர் ஆபிரகாமுடைய எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிற அமேன் அதிகாரியா இருக்கிற இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? இந்த மனுஷன் புறப்படும் போது அமேன் விசேஷ விதமான ஒட்டகங்களை, அது மட்டுமல்ல அமேன் ஹalleluya இந்த இடத்தில் வேறு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அமேன் தன் கரத்திலே முச்சிதமான சிலதை எல்லாம் அமேன் எடுத்துக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். ஹalleluya அன்பானவர்களே, இது போலதான் நம்முடைய எலியாசரா இருக்கிற ஆவியானவரும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் வரும்பொழுதே பரலோகத்தினுடைய சில முச்சிதங்களை தம்மோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya அன்பானவர்களே, ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும்பொழுதே முச்சிதமான சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அவர் பகிர்கிறார். ஹalleluya அமேன். எத்தனை பேருக்கு அமேன் பரலோகத்தினுடைய முச்சிதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாஞ்சிக்கிறீங்க? ஹalleluya அப்படி முச்சிதங்களை வாஞ்சிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். ஹalleluya அது எப்படி என்று பார்ப்போமா? அடுத்த வசனம் சொல்கிறது, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் அமேன் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே அமேன் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், அமேன் என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் அமேன் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊழியக்காருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதிலே அறியவும் அமேன் செய்தருளும் என்றான். ஹalleluya அப்ப பாருங்க, இந்த இடத்தில் எலியாசர் கர்த்தரிடத்திலே சில விஷயங்களை சொல்லிதான் அந்த இடத்திலே போகிறான். என்ன சொல்கிறான்? அமேன் அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் துறவு ஒன்று உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்தில் நிற்கும் பொழுது இந்த எலியாசர் என்னதான ஊழியக்காரன் சொல்கிற விஷயம் பாருங்க, நான் ஒரு பெண்மணி இடத்திலே அமேன் எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் தர வேண்டும் என்று கேட்கும் போது உனக்கும் மட்டுமல்ல உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று எந்த பெண்மணி சொல்கிறாரோ அந்த பெண்மணி தான் என் எஜமானனாகிய ஆபிரகாமினுடைய குமாரனுக்கு நீர் பார்த்த அந்த பெண்மணி என்று சொல்லி எலியாசர் இந்த இடத்தில் அமேன் ஒரு விஷயத்தை சொல்லி போகிறார்.
எங்களுடைய அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த இந்த ஆவிக்குரிய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுடைய எலியாசர் அமேன் ஒரு பெரிய பரலோக திட்டத்தோடு கூட இந்த பூமிக்கு வந்தவர் என்று சொல்லி இந்த நாளில் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. அந்த திட்டம் வேற ஒன்றும் அல்லப்பா, ஈசாக்கு என்றதான எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உத்தம மணவாளியாக எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக, எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகும்படியாக நீங்க அனுப்பின அந்த நல்ல எலியாசர் தான் ஆவியானவர் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே அந்த பரலோக பிரசன்னம் ஒவ்வொரு நபர்களையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த நாளில் இதுவரைக்கும் காணாததான் ஒரு தெய்வ மகிமை இவர்களோட வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஆவியானவர் கூட இருந்து கர்த்தாவே சில விடுதலைகளை, ஆவியானவர் கூட இருந்து சில மாற்றங்களை இவர்களோட வாழ்க்கையில செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே அந்த எலியாசரோடு கூட ஒத்துழைக்கிற நல்ல மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆவியானவரோடு இருக்கிற உறவு இவர்களுக்கு அதிகரிக்கட்டும். வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை காணாததான சில விடுதலைகள், சில சந்தோஷங்கள், சில மாற்றங்கள் இன்றைக்கே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நபர்களையும் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இருந்த எலியாசரோடு கூட இருக்கிற ஆறுதலான அன்பான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகட்டும். அதை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலிருந்து ஆவியானவரோடு இருக்கிற உங்களுடைய அன்பு அதிகரிக்கட்டும். இந்த பகுதியினுடைய அடுத்த பகுதி அடுத்த நாட்களில் உங்களோடு கூட ஆவியானவர் பேச போகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை மிஸ் பண்ணாம நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. தொடர்ந்தும் எவ்விதமாக அமேன் ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்காக ஒரு மணவாளியை அமேன் எலியாசர் என்ற ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை தான் அடுத்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. காட் bless you. Stay blessed. Stay in Christ. അസ്ഥിയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടതോ ഒരു ഹീലിംഗ് തന്നവരാണ്. അകത്തെ ഇന്നർ റൂം എന്ന് പറഞ്ഞാൽ അകത്തെ മുറിവ്, അകത്തുള്ള മുറിവുകൾ പോലെ അങ്ങനെയുള്ള സൗഖ്യം തന്നവരാണ്. അതെന്താ വെച്ചാൽ മുറിവ് മടങ്ങത്തില്ല, അത് ഹീലാകും. ഭയങ്കരമായ പ്രതീകമായിട്ട് ഇപ്പോൾ
நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.